ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம இப்போ பன்னீர் புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சோடனே நறுக்கி வச்ச வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணி நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இது கூட நல்லா நறுக்குன தக்காளி பழம் ஒன்று முழு பழம் சேர்த்துக்கிட்டாச்சு. இது நல்லா வணங்கினோன்னே அதில் மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நான் துருவி வச்சுருக்க பன்னீரை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் பாருங்கள், இது போல் பூ போல் நல்லா திருவிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம சிக்கன் மசாலா ஆர் மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் பன்னீரை ஃப்ரை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் இறுகி கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதனால் சீக்கிரமாகவே இறக்கிடலாம். லாஸ்ட்டாக ஒரு துண்டு பட்டர் போட்டு அது நல்லா மெல்ட் ஆனோன்னே சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.